الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من زار قبري وجبت له شفاعتي صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சில வாரங்களாக கஅபத்துல்லாஹ்வினுடைய சிறப்புகளை பற்றியும் ஹரமை சுற்றியுள்ள பகுதிகளிலே உள்ள சிறப்புகளை பற்றியும் நினைவூட்டினோம், எடுத்துரைத்தோம். கஅபத்துல்லாஹ்வினுடைய சிறப்பை நாம் பேசுவதாக இருந்தால் அதை முடிக்கின்ற பொழுது இன்னொரு ஹரமாக இருக்கின்ற மதீனாவினுடைய சிறப்பையும் பேசுவது, நினைவூட்டுவது அது சஹாபா பெருமக்களுடைய அழகிய வழிமுறை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் இந்த நடைமுறையை, சஹாபாக்கள் இந்த நடைமுறையை கையாண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை மர்வான் இப்னுல் ஹக்கம் என்கிற ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படி உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்காவினுடைய சிறப்பை பற்றியும் மக்காவுடைய மக்களினுடைய சிறப்பை பற்றியும் ஹரமினுடைய சிறப்பை பற்றியும் மக்களுக்கு மத்தியில் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய அந்த உரையை மதீனாவை பற்றி, மதீனாவினுடைய சிறப்பை பற்றி அவர் எடுத்து சொல்லவில்லை. அந்த சமயத்திலே அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சஹாபி, ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி உரை முழுவதையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் உரையை முடித்த பொழுது ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு மர்வான் இப்னுல் ஹக்கம் என்கிற ஆட்சியாளரை அழைத்து சொல்கிறார்கள், மாலி அஸ்மஉக ذكرت مكة واهلها وحرمتها. என்ன ஆகிவிட்டது? நீங்கள் மக்காவை பற்றி பேசுவதை நான் கேட்கின்றேன், மக்காவாசிகளின் சிறப்பை பற்றி பேசுவதை நான் கேட்கின்றேன், மக்காவினுடைய புனிதத்தை பற்றி நீங்கள் பேசுவதை நான் கேட்கின்றேன். உலம் ததுகுரில் மதீனா வஅஹ்லஹா வஹுர்மதஹா. ஆனால் நீங்கள் மதீனாவை பற்றியோ மதீனாவாசிகளை பற்றியோ மனிதத்தின் புனிதத்தை பற்றியோ நீங்கள் பேசுவதில்லையே, என்ன ஆகிவிட்டது என்று ஒரு கவலையோடு ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு அடுத்து சொல்வார்கள், وَقَدْ حَرَّمَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَا بَيْنَ لَابِتَيْهَا. ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மதீனாவில் உள்ள இரண்டு மலைக்கு மத்தியில் உள்ள பகுதியை புனிதப்படுத்தியிருக்கின்றார்கள். அது புனித பூமி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் மதீனா நகரத்தை புனிதப்படுத்தினார்கள், புனிதப்படுத்தும்படி சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் மக்காவின் புனிதத்தோடு நிறுத்திவிட்டீர்களே என்கிற மனவேதனையோடு ஆதங்கத்தோடு ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்வான் இப்னுல் ஹக்கம் என்கிற ஆட்சியாளரிடத்தில் சொன்னாங்க. அவர் பதிலை பேசலையா. ஹதீஸில் வருகிறது, ஒசக்கத்த மர்வான் அவர்கள் மௌனம் சாதித்தார்கள், மௌனமாக இருந்து விட்டார்கள். நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. எனவே மக்காவின் சிறப்பு என்று பேசிவிட்டாலே அடுத்தபடியாக மதீனாவினுடைய சிறப்பை, அதனுடைய புனிதத்தை எடுத்துரைத்தல் என்பது சஹாபா பெருமக்கள் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்காங்கிற அடிப்படையில் நாம் இந்த வாரத்திலே
மதீனாவினுடைய புனிதத்தை நினைவூட்ட இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கென்ற புனிதத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த மாத்திரம் அல்ல, மதீனாவிற்கு இரட்டிப்பு பரக்கத்தை கேட்டு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரம மக்கத்த வ தஆலஹா, எனது பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரத்தின் புனிதத்தை பகிரங்கப்படுத்தினார்கள், அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். வ ஹர்ரம்துல் மதீனா கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கத்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவின் புனிதத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியதை போன்று நான் மதீனாவின் புனிதத்தை உலகத்திற்கு பறைசாற்றுகின்றேன். வ தஅவுது லஹா ஃபீ முத்திஹா வ சாயிஹா மிஸ்ல மா தஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லி மக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரத்திற்காக கேட்ட துஆவை போன்றே நான் மதீனாவிற்காக அதனுடைய புனிதத்திற்காக மதீனாவில் உள்ள அளவை முத்து என்கிற அளவையிலும் மதீனாவில் உள்ள சா என்கிற அந்த அளவையிலும் நான் பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். வியாபாரங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வியாபாரங்களிலே பொருளாதாரத்திலே மதீனத்து மக்களுக்கு அதிக பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக மதீனா நகரத்திற்கு இரட்டிப்பு மடங்கு பரக்கத்து வேண்டும் என்று துஆ செய்றாங்க. ஹதீஸில் வருது, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனா லிஃபை மா பி மக்கத்த மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவிற்கு நீ ஒரு மடங்கு பரக்கத்தை வழங்கி இருக்கிறாய், அதைவிட 2 மடங்கு பரக்கத்தை நீ மதீனாவுக்கு வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வார்கள். ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வருகிறது. மதீனத்து மக்கள் அவங்க பேரித்த மர தோட்டங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அதுல பேரித்த பழங்கள் அறுவடை செய்கின்ற காலங்கள் வருகின்ற பொழுது மதீனத்து அன்சாரி தோழர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, முதலில் பறிக்கக்கூடிய பழங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க. நிறைய தோட்டம் இருக்கும், எல்லாருமே முதல்ல பறிப்பாங்கல்ல, அந்த பழங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வருவார்கள். எதுக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழங்களில் பரக்கத்துக்காக துஆ செய்யணும். உணவுகளில் வியாபார பொருட்களில் பரக்கத்துக்காக துஆ செய்வது நபி வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார்கள் மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இப்ப அன்சாரி தோழர்கள் முதலாக பறிக்கப்பட்ட அந்த பேரித்த பழங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருவாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் வாங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பழங்களிலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, எங்கள் மதீனாவிலேயே நீ பரக்கத்து செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ சாயினா, இறைவா எங்களுடைய சா என்கிற அளவையில் நீ பரக்கத்து செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ முத்தினா, எங்களுடைய முத்தி என்கிற அளவையில் நீ பரக்கத்து செய்வாயாக. ஒரு பொருளை அளந்து கொடுப்பதற்காக அரபு நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருள் சா முத்து என்று சொல்வார்கள். அந்த சா என்கிற அளவையிலும் முத்து என்கிற அளவையிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுதுக ஓ கலீலுக ஓ நபியுக, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய அடியார், உன்னுடைய நேசர், உன்னுடைய நபி. அதே போன்று வ இன்னி அபுதுக ஓ ரசூலுக, நிச்சயமாக நான் உனது அடியாராக இருக்கின்றேன், நான் உனது தூதராக இருக்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். வ இன்னி அதுஉக லில் மதீனா பிமிஸ்லி மா தஆக லி மக்கத்த வ மிஸ்லஹு மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை போன்று உன்னிடத்தில் நானும் கேட்கின்றேன், அது மாதிரி இன்னொரு மடங்கையும் சேர்த்து கேட்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மடங்கு கேட்கிறார்கள் என்றால் நான் அதுபோன்று 2 மடங்கை நான் கேட்கின்றேன் இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனத்து அன்சாரிகள் அந்த பழங்களை முதலில் பறித்த பழங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தன் முபாரக்கான கரம் வாங்கி இந்த துஆ செய்வாங்க மாத்திரமல்ல, துஆ செஞ்சு முடிச்ச பிறகு அந்த கூட்டத்தில் சின்ன பிள்ளை யார் இருக்கும் பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்ம யதுஉ அஸ்ஸகர பலீதின் லஹு, இருக்கிறது ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார்கள். அழைத்து ஃபயுஃதீஹி ذلك சமர், அந்த பழத்தை எடுத்து அந்த சின்ன பிள்ளைக்கு சலாசம் முதல்ல கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த குரு அது அன்பை வெளிக்காட்டும் முகமாக. நான் சொல்ற இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
அப்போ மதீனாவினுடைய புனிதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த உம்மத்திற்கு நினைவூட்டி கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மதீனா நகரம் என்பது ஒரு ஹரம், அது மதீனா என்பதும் ஹரம். குறிப்பிட்ட ஒரு எல்கையை வகுக்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகுத்து சொல்வார்கள், இன்னஹா ஹரமுன் ஆமினுன், இந்த மதீனாவும் நிச்சயமாக அது புனித பூமி, அது பயமில்லாத அச்சமற்ற ஒரு பூமி. இந்த பூமியிலே யார் வந்தாலும் அவர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை, அச்சமும் தேவையில்லை என்கிற கருத்துப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹா ஹரமுன் ஆமினுன் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு மதீனா நகரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியான பூமி, அச்சமற்ற பூமி, பயப்பட தேவையே இல்லாத பூமி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமிட்டார்கள் என்றால் வெறும் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற கால்நடைகளுக்கும் கூட, மற்ற உயிரினங்களுக்கும் கூட மதீனா நகரத்துடைய ஹரம் பகுதிக்கு வந்தால் உயிர் பாதுகாப்பு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் மதீனாவினுடைய வீதியிலே மான்கள் சுற்றி திரிவதை நான் கண்டால், லவ் ரஅய்து பிபாபில் மதீனா தர்தஉ மா தஅர்துஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நான் மதீனா நகரத்திலே மான்கள் மேய்வதை சுற்றி திரிவதை கண்டால் அதை விரட்ட கூட மாட்டேங்கிறாங்க. விரட்ட மாட்டேன், ஏன்னா விரட்டுற அது பயந்து ஓடுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹா ஹரமுன் ஆமினுங்கிறாங்க, பயமே இல்லாத பூமிங்கிறாங்க. நான் அப்படி விரட்டிட்டு அதுக்கு பயம் வந்துருமே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமற்ற பூமி, பயமற்ற பூமி என்று சொன்னார்களே, அதற்கு கட்டுப்பட்டவனாக மாத அர்த்துஹா, எந்த உயிரினத்தை நான் விரட்டுவதில்லை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மா பைன லாபி தைஹா ஹராமுன், மதீனாவுடைய இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு மத்தியில் உள்ள பகுதி அது புனித பூமி, அது ஹரம் ஷரீஃப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. மற்ற உயிரினத்திற்கும் அங்கே பாதுகாப்பு உண்டு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறது. நான் சொன்ன அந்த செய்தி புகாரி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதத்தை சலாசை விளக்குறாங்க. எந்த அளவுக்கு புனிதம் உண்டு அப்படின்னு சொன்னா, உயிர் கொல்லி நோய், அந்த நோய் வந்தால் உயிர் போயிடும். உதாரணமாக காலரா நோய் போன்ற நோய்கள், அந்த நோய்களுக்கு மதீனாவுக்கு அனுமதி கிடையாது, அந்த நோய்கள் மதீனாவுக்குள் வராது. தஜ்ஜால் மதீனாவுக்குள் வரமாட்டான். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அன்காபில் மதீனா மலாயிகா, மதீனாவிற்குள் நுழையக்கூடிய பகுதிகள், நுழைவிடங்கள், அது அனைத்திலுமே மாணவர்கள் இருக்கிறார்கள். எந்த திசையின் வழியா நீங்க மதீனாவுக்குள்ள போறதா இருந்தாலும் எல்லா திசையிலுமே மாணவர்கள் இருக்கிறாங்க. அன்காபுல் மதீனா சொன்னா மதீனாவுக்கு உள்ள போகிற பகுதிகள் அர்த்தம். மதீனாவில் நுழையக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் மாணவர்கள் இருக்கிறார்கள். லா யதுகுலுஹா தாஊன் வல தஜ்ஜால், எனவே மதீனாவில் எந்த திசையின் வழியாகவும் காலரா நோய் வராது. மதீனாவின் எந்த திசையின் வழியாகவும் மதீனாவுக்கு உள்ள தஜ்ஜால் வரமாட்டான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா எந்த அளவுக்கு புனிதம் என்றால், மதீனா நகரம், அந்த மதீனத்து பூமி தூய்மையான பூமி, மதீனத்து மண்ணு தூய்மையான மண்ணு. பல ஆதாரபூர்வமான ஹதீஸில் உள்ள செய்திகளை மாற்றம் நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மதீனத்து மண்ணுக்கு கூட ஷிஃபாவுடைய தன்மை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். மதீனத்து மண்ணுக்கு கூட அல்லாஹு தஆலா ஷிஃபாவினுடைய ஆரோக்கிய தன்மை தரக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குபாருல் மதீனா, குபாருல் மதீனா ஷிஃபாஉன் மினல் ஜுதாம், மதீனத்து புழுதிகள் கூட கருங்குஷ்ட நோய்க்கு மருந்து அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனத்து புழுதிகள் கூட கருங்குஷ்ட நோய்க்கு மருந்து. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வராங்க. நீண்ட நெடிய ஹதீஸ், தபூக் சம்பந்தமான ஹதீஸ், புகாரியில பெரிய பெரிய ஹதீஸ்கள்ல இதுவும் ஒரு ஹதீஸ். அதுல குறிப்பிட்ட சில சஹாபா பெருமக்கள் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தை முடித்து விட்டு தன் தோழர்களோடு மதீனாவுக்கு உள்ள வராங்க. மதீனாவுக்கு உள்ள வருகின்ற பொழுது தபூக்கில் கலந்து கொள்ளாத சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஓடி வராங்க, வேகமா ஓடி வராங்க. நபி உள்ள வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வேகமா ஓடி வந்தாங்களா இல்லையா, அப்ப அந்த புழுதிகள்லாம் பறக்குது. புழுதிகள் புழுதி பறக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து ஒரு சஹாபி டக்குன்னு என்ன செய்யறாரு, ஒரு துணியை எடுத்து தன் முகத்தை மூடுகின்றார். அப்படி முகத்தை மூடுகின்ற பொழுது
மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கவனிக்கிறாங்க. அவர் ஏன் முகத்தை மூடுறாரு? புழுதி முகத்தில் படக்கூடாது என்கிற நோக்கத்தில் மூடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கவனித்து விட்டு சொல்கிறார்கள், இன்ன ஃபீ குபாரிஹா ஷிஃபாஉன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகத்தில் உள்ள முகத்திரையை அகற்றுங்கள், இந்த மதீனத்து புழுதிகளுக்கு கூட நிச்சயமாக ஷிஃபாவுடைய தன்மை உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முகத்தை மூடுறீங்க? முகத்தை திறங்க. அல்லாஹு தஆலா மதீனத்து மண்ணுக்கு கூட புழுதிக்கு கூட ஷிஃபாவுடைய தன்மையை வழங்கியிருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹதீஸில் வர செய்தி சொல்றேன். ஒரு சமயம் ஒரு கிராமவாசி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தில் நிலைத்திருப்பேன், மதீனாவில் நிலைத்திருப்பேன், பையத்து செய்கிறார், சத்திய பிரமாணம் செய்கிறார். பையத்து செஞ்சு முடிச்ச பிறகு அவருக்கு காய்ச்சல் வருது. மதீனால தொடர்ந்து அவருக்கு இருக்க காய்ச்சல் கூடுது. அவர் என்ன பண்றாரு? நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு. அந்த கிராமவாசி போய் சொல்றாரு, அகில் நீ என்னுடைய பையத்தை முறிச்சு விட்டுருங்க, நாங்க இருக்க விரும்பல, நான் மதீனா விட்டு போக போறேன் அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, பையத்தை முறிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் இரண்டாவது முறையும் கேட்கின்றார், என் பையத்தை முறிச்சு விடுங்க என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. மூன்றாவது முறையும் கேட்கிறார். 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுகிறார்கள். அந்த மனிதர் மதீனாவுக்கு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மதீனத்து கல் கீர் தன்ஃபி கபஸஹா வ யன்ஸஉ தீபுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மதீனா நகரம் இருக்கின்றது, புனித நகரம், இது நெருப்பு உலையை போன்றது, அது இரும்பில் உள்ள அழுக்கை முழுமையாக அழித்து விடுகின்றது. அதுபோன்று இந்த மதீனா இதில் உள்ள அழுக்கை சுத்தப்படுத்தி தூய்மையானவர்கள் மட்டுமே வெளிப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழுக்கு இங்க தங்காதுங்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பைஅத்தை முறித்தல் என்பது எவ்வளவு பெரிய குற்றம். ஒரு கிராமவாசி அதை செய்கிறார். ஹதீஸினுடைய விரிவாக்கத்துக்கு போகல, விளக்க உரைக்கு போகல. இந்த ஹதீஸினுடைய முடிவை பாருங்கள், இந்த மதீனத்து நகரிலே அழுக்கு தங்காது அப்படிங்கிறார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூய்மையாளர்கள் மட்டுமே இந்த மதீனா நகரத்தில் தங்குவார்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் இந்த மதீனாவில் வாழ்கிற மக்கள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களிலே அவர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மதீனா புனிதமானது. அந்த புனிதத்தை நாம் உணர்ந்து விட்டால் இந்த கஷ்டம் ஒரு கஷ்டமே அல்ல. மதீனா மிகப்பெரிய மாண்பு மிக்கது. அதன் மாண்பை விளங்கிவிட்டால் இங்கே உள்ள சிரமமே அல்ல என்பதை விளங்கும் முகமாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகவே தனிப்பட்ட முறையில் தூண்டுகிறார்கள். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் மதீனத்து நகரை விட்டு வெளியேறி விடாதீர்கள், அவருடைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், சபூர் செய்யுங்கிற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் ஏராளம். ஒரு சமயம் ஒரு மனிதர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியிடத்தில் வருகிறார். எந்த சமயம் வருகிறார்? ஹதீஸில் வருது, லயாலில் ஹர்ரா, ஹர்ராவுடைய காலங்கள் அப்படின்னு வருது. ஹர்ராவுடைய காலங்கள் அப்படின்னா என்ன? யஸீத் என்கிற ஒரு மனிதர் ஆட்சி புரிந்தார். அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே மதீனாவிலே ஹர்ரா பகுதி, ஹர்ரா என்பது ஒரு பகுதி, அந்த ஹர்ரா பகுதியிலே கடுமையான ஃபித்னா ஏற்பட்டது. மிகப்பெரிய ஃபித்னா, இஸ்லாமிய வரலாற்றிலே துடைக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு சோதனை என்றால் வரலாற்றுகளிலே, ஹதீஸ் நூல்களிலே இதை பற்றி குறிப்பிட்டாலே ஃபித்னா தான் குறிப்பிடுவாங்க. ஃபித்னா இருந்தாலே மிகப்பெரிய சோதனைன்னு அர்த்தம். ஹர்ராவுடைய காலம் மதீனத்து மக்களுக்கு மிகப்பெரிய சோதனை, பல பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு மனிதர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார். வந்து எதுக்கு வந்தார் தெரியுமா? ஒரு ஆலோசனை கேட்பதுக்கு வரார். என்ன ஆலோசனை? எனக்கு மதீனால இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் மதீனாவை விட்டு வேற ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஆலோசனை தாங்க. என்னால இந்த மதீனாவினுடைய கஷ்டத்தை, இந்த மதீனாவுடைய சிரமங்களை சகித்துக் கொள்வதற்கு பொறுமை இல்லை. இப்படி வருது ஹதீஸ்ல, எனக்கு பொறுமை இல்லை, நான் வேற ஊருக்கு போலாமா, ஆலோசனை கொடுங்க. உடனே அவர் சொன்னாங்க, பைஹக்க லா ஆமுருக பிதாலிகன்னாங்க, நாசம் உண்டாகட்டும். உடனே பதில் சொல்ற பதில் அதுதான், உமக்கு நாசம் உண்டாகட்டும். மதீனாவை விட்டு நீங்கள் வெளியூருக்கு சென்று அங்கே போய் குடியேற வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஆலோசனை தரமாட்டேன். ஆலோசனை கேட்டு வரீங்க, உங்களுக்கு நான் ஆலோசனை தரமாட்டேன். ஏன் தெரியுமா? நான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை கேட்டிருக்கின்றேன். லா யஸ்பிரு அஹதன் அலா லவாஹா ஃபயமூது இல்லா குன்து லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமா. எந்த ஒரு மனிதர்
இந்த மதீனாவிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களிலும் பொறுமை காப்பாரோ, அப்படி பொறுமை காத்து சபுர் செய்து அப்படியே அவர் மதீனாவிலேயே மரணித்து விடுகிறாரோ, இது போன்ற மனிதருக்கு கியாமத்து நாளில் மறுமை நாளில் நான் அவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வருவேன். கியாமத்து நாளில் மறுமை நாளில் அவருக்கு சாட்சியாளராக நான் வருவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேனே. நபிசாசன் சொன்னாங்களே, இந்த மதீனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். அப்படி பொறுமை காத்தால் நபியினுடைய ஷஃபாஅத் அல்லவா கிடைக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி அல்லவா கிடைக்கும். நான் எப்படி உங்களுக்கு வேற ஊருக்கு போகணும்னு ஆலோசனை கொடுப்பேன்? எவ்வளவு பெரிய இழப்பு இது. அதான் சொல்றாங்க, வைஹக்க உமக்கு நாசம் உண்டாகட்டும், இழப்பு உண்டாகட்டும்ங்கிறாங்க. இது விருட்டு போனா இழப்பு தானே. அதை தான் சுட்டி காட்டுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு பல சஹாபாக்கள் இது ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா யஹ்னஸ், இவர் யாரு கேட்டா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை யஹ்னஸ். அவங்க ஒரு சமயம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உட்கார்ந்திருக்கிறாங்க. இது எப்போ அதே ஃபித்னாவுடைய காலம் தான் வருது. ஃபித்னாவுடைய காலம்னா யஸீத் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதீனாவில் ஏற்பட்ட அந்த குழப்பம், பல சஹாபாக்கள் கொல்லப்பட்ட அந்த ஃபித்னா. அந்த சமயத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு பக்கத்துல யஹ்னஸ் ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அடிமை பெண், அவங்களோட உரிமையிடப்பட்ட பெண், அந்த பெண் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட வராங்க. வந்து சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னி அரத்து அல் குரூஜ், நான் இந்த மதீனாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறேன். யா அபா அப்துர் ரஹ்மான் இஸ்தத்த அலைனா அஸ்ஸமான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களே, இந்த மதீனாவிலே எனக்கு காலம் கடுமையாகிவிட்டது, கஷ்டமாகிவிட்டது, என்னால் பொறுமை காத்து இங்கே தங்க முடியவில்லை, நான் வெளியூருக்கு சென்று விடலாம், வேற இடத்தில் குடியேறி விடலாம் என்று நான் நாடுகிறேன், விரும்புகிறேன் என்று சொல்ல பொழுது உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னால் உரிமை விடப்பட்ட அந்த அடிமையிடம் சொல்கிறார்கள், இல்லை நீங்கள் மதீனாவில் தான் தங்க வேண்டும். ஆலோசனை சொல்றாங்க, வெளியே போகக்கூடாதுங்கிறாங்க, நீங்கள் மதீனாவில் தான் தங்க வேண்டும். ஏன் தெரியுமா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இந்த மதீனாவின் சிரமத்தை யார் சகித்து பொறுமை காப்பாரோ அவருக்கு நான் சிபாரிசு செய்யக்கூடியதாக கியாமத் நாளில் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, எப்படி போக மனசு வருதுன்னு கேட்டாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் வருந்த ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபில். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு வந்து மதீனத்தில் வாழ்ந்த பெண்மணி தான், மதீனத்து பெண்மணி. அந்த பெண்மணிக்கு கடுமையான நோய். இந்த நோய் வந்த பொழுது அவங்க ஒரு நேர்ச்சை வைக்கிறாங்க. எப்படி நேர்ச்சை வைக்கிறாங்க, இன் ஷஃபானி அல்லாஹு ல அஹுருஜன்ன ஃபல உஸல்லியன்ன ஃபி பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ் எனக்கு சிஃபா தந்து விட்டால் நான் இந்த மதீனாவை விட்டு வெளியேறி சென்று பைத்துல் முகத்தஸில் போய் தொழுவேன். மதீனா விட்டு வெளியே போய் பைத்துல் முகத்தஸில் போய் நான் தொழுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நேர்ச்சை வைக்கிறாங்க. எனக்கு அல்லாஹ் சிஃபா தந்துட்டா நான் பைத்துல் முகத்தஸில் போய் தொழுவேன். அந்த பெண்மணிக்கு சிஃபா கிடைத்து விட்டது, உடல் ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. இப்ப அந்த பெண்மணி மதீனாவை விட்டு கிளம்பி பைத்துல் முகத்தஸுக்கு போவதற்கான பயண ஆயத்தமாகின்றார்கள். பயண ஆயத்தமாகி முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போறாங்க. ஹதீஸ்ல வந்த வாசகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போறாங்க. போய் அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிவிட்டு நான் மதீனா விட்டு வெளியே போய் நான் அங்கே போய் சொல்ல போறேன் பைத்துல் முகத்தஸில் போய் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மைமூனா ரலியல்லாஹு சொன்னாங்க, இஜ்லிசி இப்போ குலி மா சனஅது, முதல்ல நீங்க உட்காருங்க, நான் சமைச்சு வச்ச சாப்பாடை முதல்ல சாப்பிடுங்க. வந்து பயணம் சொல்ல வந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி முதல்ல வீட்டில் உட்காருங்க, நான் சமைச்சு வச்ச சாப்பாடை முதல்ல சாப்பிடுங்க. ஓ சல்லி ஃபி மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பக்கத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் இருக்குது, இங்க போய் தொழுவுங்களே. பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போய் அங்க போய் நீங்க தொழணும். ஓ சல்லி ஃபி மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் இதுதான், இங்க போய் தொழுவுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னி சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஸலாத்துன் ஃபீஹி அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு மினல் மஸாஜிதி இல்லா மஸ்ஜிதல் கஅபா, கஅபாவில் உள்ள மஸ்ஜிதை தவிர்த்து உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகளிலே
என்னுடைய மஸ்ஜிதில் தொழுதால் 1000 தொழுகை தொழுத சமம் நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவின் புனிதத்தை பறைசாற்றி இருக்கிறார்கள். இதோ மஸ்ஜித் நபவியின் புனிதத்தை பறைசாற்றி இருக்கின்றார்கள். அதன் புனிதத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த புனிதத்தை விட்டு போய் அவ்வளவு தூரம் போகணும்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நான் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான பல தகவல் உண்டு. அதில் ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, மனிஸ்ததா யமூத பில் மதீனா, ஒரு மனிதரால் மதீனாவில் மரணிக்க முடியும் என்றால் பல் யமுத்து பிஹா, அவர் மதீனாலேயே மரணிக்கட்டும். ஒரு மனிதரால் மதீனாவில் மரணிக்க முடியும் என்றால் அவர் மதீனாவிலேயே மரணிக்கட்டும். சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னி அஸ்ஃபஉ லிமன் யமூது பிஹா, ஏனென்றால் மதீனாவில் யார் மரணிக்கின்றாரோ அவருக்காக நாளை மறுமையில் நான் சிபாரிசு செய்வேன். மதீனாவில் மரணம் கிடைத்தாலே பாக்கியம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அது எவ்வளவு புனித பூமின்னு பாருங்க. மதீனாவில் மரணித்து விட்டால் அது ஒரு பாக்கியம். அதற்காக கிடைக்கக்கூடிய வெகுமதி ஷஃபாஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும் என்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மது, திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ். அதனால தான் பொதுவாக உலகத்தில் நம்ம யாருமே மௌத்தை கேட்டு துவா செய்யறதில்லை. நம்ம எப்படி துவா செய்வோம், யா அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடு, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு, பரக்கத்தான வாழ்க்கையை கொடு, வியாபாரங்களில் பரக்கத்தை கொடு, நம்ம கேட்கின்ற துவா. ஆனால் விதிவிலக்கா ஒரு சஹாபி ஒரு துவா கேட்கிறாங்க. அது யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஷஹீதாகின்ற பாக்கியத்தை எனக்கு தா. எவ்வளவு விசித்திரமான துவா. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஷஹாதத்தாகின்ற வீர மரணம் அடைகின்ற பாக்கியத்தை எனக்கு தா. அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, வஜஅல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மதீனா நகரத்திலே எனக்கு மௌத்தை தா. ஷஹாதத்தும் கிடைக்கணும். அந்த ஷஹாதத்து அந்த மௌத்து எங்க கிடைக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த நபியின் ஊர் என்று பெயர் பெற்ற மதீனாவில் தான் எனக்கு மௌத்து கிடைக்க வேண்டும். அந்த மௌத்தை எனக்கு இங்க தான் கேட்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்கிற இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அதாவது மதீனாவில் மரணித்தால் பாக்கியம், ஷஃபாஅத்து நபி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒற்றை வரிக்கு சஹாபாக்கள் கொடுத்த மதிப்பை பாருங்க. அப்ப மதீனாலேயே மௌத்தை கொடுத்துட்டு இறைவான்னு துவா கேட்கிறாங்க. மதீனால மௌத்து வேணுங்கிறாங்க. இன்னொரு விஷயம், அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கணும். ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை வழங்க வேண்டும். மதீனா நகரத்திற்கு, புனித நகரத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். மஸ்ஜித் நபவிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்க வேண்டும். மஸ்ஜித் நபவியிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அது சாதாரண பாக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு பல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? மக்காவுக்கு செல்கின்றார்கள், உம்ரா ஹஜ் என்கிற பெயரிலே மதீனாவுக்கு கூட சென்று விடுகிறார்கள். ஆனால் ஜியாரத்து செய்யாத ஒரு நிலை பல பேருக்கு ஏற்படுகிறது. அல்லது மதீனாவுக்கு மக்காவுக்கு சென்று விடுகிறார்கள் ஹஜ் உம்ராங்கிற பெயரிலே. இங்கே மட்டும் தொழுதால் 1 லட்சம் நன்மை கிடைத்து விடுகிறது, அங்க போனா அவ்வளவு நன்மை இல்லை, இங்கேயே தொழுது முடிச்சிருவோம், அப்படி ஊருக்கு போயிருக்கிற மனநிலை பல பேருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் மதீனாவின் புனிதத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. மதீனாவினுடைய மாண்பை இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. மதீனாவுக்கு செல்கின்ற பாக்கியத்தை இறைவா தா என்று கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இன்னும் ஒருபடி மேலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இறைவா மதீனாவில் தான் எனக்கு மரணத்தை தர வேண்டும் என்று துஆ கேட்கிற அளவுக்கு அங்கே சஹாபா பெருமக்கள் வாழ்ந்து முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர், சந்தேகமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள், சந்தேகமில்லை. ஆனால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ரவுதாவிலே உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அல் அம்பியா வ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் அம்பியா வ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். நபிமார்கள் அவர்களுடைய கபர்களிலே உயிரோடு இருக்கின்றார்கள், வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
முஸ்னத் அபி யஅலா என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காகவே நபி அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அதுக்கு பெயர்ல நூல் எழுதிட்டாங்க. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல எல்லா நபிமார்களும் கபர்களிலே உயிரோடு இருக்கின்றார்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கின்றார்கள். ஒன்றை கவனியுங்கள், மக்கா வரை செல்கின்ற நாம் பக்கத்தில் மதீனா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்ல வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்திற்கு நமக்கு இஸ்லாத்தை தருவதற்காக பரப்புவதற்காக பாடுபட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் நின்று ஒரு சலாம், நல்ல கவனியுங்கள், அபூதாவுதில் வந்த செய்தியை சொல்றேன். எந்த ஒரு மனிதர் மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி அஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அபூதாவில் வந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் சொல்கிறேன். எந்த ஒரு மனிதர் என் பக்கத்துல வந்து எனக்கு சலாம் சொல்கிறாரோ அல்லாஹ் எனக்கு என் உயிரை தந்துட்டான். மனிதர் என்கிற அடிப்படையில் மூத்து வர வேண்டும் என்று மூத்த கொடுத்தான். ஆனா கபூர்ல அல்லாஹ் எனக்கு உயிரை தந்து விட்டான். இந்த உயிரை தந்துவிட்ட நிலையில் என் கபருக்கு வந்து யார் எனக்கு சலாம் சொல்கிறாரோ ஹத்தா அருந்த அலைஹி அஸ்ஸலாம் நான் அவருக்கு பதில் சலாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. எவ்வளவு பெரிய பாக்கியங்க! மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் சலாமை கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! எத்தனை சஹாபா பெருமக்கள் ஏங்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் அனுமதி கேட்டு 3 முறை சலாம் சொல்வார்கள். அப்படி அனுமதி கேட்டு 3 முறை சலாம் சொல்கிற பொழுது சில சஹாபாக்கள் மனநிலை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, நம்ம சத்தமா வலைக்கும் சலாம் பதில் சலாம் சொல்லிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தான் சலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம மௌனமா சலாம் சொன்னா நபி அவர்கள் 2ஆம் முறை சலாம் சொல்லுவாங்க, 3ஆம் முறையும் சலாம் சொல்லுவாங்க. அப்ப நபியுடைய சலாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குமே என்று ஏங்கிய சஹாபாக்கள் ஏராளம் ஹதீஸ்கள் இருக்குது. நான் நினைவூட்டுகின்றேன். சுருக்கமா அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நினைவூட்டுகின்றேன். இன்னொரு கூடுதல் தகவல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஜார கபரி பஅத மௌதி, நான் மரணமான பின்பு என்னுடைய கபருக்கு வந்து யார் ஜியாரத்து செய்கின்றாரோ கான கமன் ஜாரனி ஃபி ஹயாத்தி, நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னை வந்து யார் ஜியாரத்து செய்கிறாரோ அதற்கு சமமானவர் அப்படிங்கிறாங்க. ஜியாரத் என்றால் சந்திப்புன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களை சந்திக்க போறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதே மாதிரி என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு என் கபரை யார் ஜியாரத் செய்கிறாரோ சந்திக்க வருகிறாரோ நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னை அவர் சந்தித்திற்கு நிகரானவர் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானி, தாரகுத்னி, பைஹகி போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டது மாத்திரமல்ல, ஹஜ்ஜையும் குறிப்பிடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஹஜ்ஜ ஃபஸார கப்ரி பஅத மௌத்தி, எந்த ஒரு மனிதர் ஹஜ் செய்கின்றாரோ ஹஜ்ஜுடைய வணக்கங்களை முடித்த பிறகு ஃபஸார கப்ரி பஅத மௌத்தி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் கபரை யார் ஜியாரத் செய்ய வருகின்றாரோ கமன் ஜாரனி ஃபி ஹயாத்தி, நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னை சந்தித்ததற்கு ஜியாரத் செய்ததற்கு அவர் நிகரானவர் அப்படிங்கிறாங்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ற செய்தி தாரகுத்னி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருடைய ஜியாரத் செய்யணும் என்ன வரும்? லட்சங்களை செலவழிச்சு போறோம், நபியவர்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஆவல். இது ஆவல் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களுக்கு வரும். பியூர் ஈமான் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அது வரும். ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, என்னை பார்க்காத ஒரு சமூகம் உண்டு, ஆனால் அவர்கள் தன் குடும்பத்தையும் தன் பொருளாதாரத்தையும் இழந்து என் அன்பை என்னை சந்திப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள். முஸ்லிமில் வந்து ஹதீஸை நான் சொல்றேன், என்னை பார்க்காத ஒரு கூட்டம் இருக்கும். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு வரக்கூடிய கூட்டம் கியாமத்தில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் எடுக்கும். ஆனால் நபியை சந்திப்பதற்காக, தன் நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக தன் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இழக்க ஆசைப்படுவார்கள், தன் குடும்பத்தை இழக்க ஆசைப்படுவார்கள் என்னை சந்திப்பதற்கு என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபியை சந்திப்ப போகுதல் என்றாலே அது பியூர் ஈமானுடைய அடையாளம், பரிபூர்ணமான ஈமானுடைய அடையாளம், முஹ்லிஸ் என்பதற்கு சான்று அது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஜார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்து உறுதியாகி விட்டதுங்கறாங்க. நபியினுடைய கபரை ஜியாரத் செஞ்சா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள்ல நமக்காக சிபாரிசு செய்வார்கள்.
அது உறுதிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஃபாத் வஜபத் ஷஃபாத்திங்கிறாங்க. ஷஃபாத் உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. எவ்வளவு புனிதமான ஒரு நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், நாம் மக்கா மதீனா போன்ற புனித நகரங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று மதீனா நகரத்திற்கு சென்று மஸ்ஜித் நபவியில் வணங்கக்கூடிய பாக்கியத்தை, மஸ்ஜித் நபவியிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.